ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக இருக்குது. என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம ஆக்சுவலாக 4 பேர் இருந்தாங்க. அதில் அரோரா தான் வந்து எவிக்டாக போகிறாங்கன்ற மாதிரி வந்து தகவல்லாம் போயிட்டு இருந்தது. பட் அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் எதுவும் வரல. அதனால தான் எந்த வீடியோவும் கொடுக்கல. பட் இப்போ என்ன தகவல்னால், விக்ரம் இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறி விட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது. என்னையா நடக்குது? நான் ஆல்ரெடி சொன்னது தான், இந்த 4 பேரில் விக்ரம் கண்டிப்பாக வந்துட்டு ஏதோ ஒரு கேம் பயங்கரமாக கொடுத்துருக்காரு. வீக்லி டாஸ்க் எல்லாத்துலேயும் செம்மையாக பண்ணியிருக்காரு. அவ்வளோ அழகான ஒரு விஷயம். அதாவது அவர் பக்கம் நெகட்டிவ் பாசிட்டிவ் எதுவாக இருந்தாலும் கேம் கொடுத்துருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது அரோரா இருக்க விக்ரம் வந்து எவிக்ட் ஆகிறாரு அப்படின்றத கேட்கும்போது உண்மையிலேயே ஒரு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. இந்த பிக் விக்கெட்டுன்னு சொல்லிட்டு 2 நாளாக ஓடிட்டு இருந்து இதுதானா? நான் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கலங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது விக்ரம் எவிக்ட் அப்படின்றது. அப்போது நேற்று ஃபஸ்ட்டு வந்து விக்ரமுக்கு தான் எவிக்ட்டுன்னு, அதாவது ஃபஸ்ட்டு பயண வீடியோ போட்டாங்க. ஸோ அதே ஆர்டரில் தான் போக போதா? ஆஹா, அப்போது ஃபஸ்ட்டு நம்ம விக்ரம்னா அடுத்தது அரோரா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது போல இருக்குது. பட் உண்மையிலேயே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி சொன்னது தான், விக்ரம் உண்மையிலேயே வந்துட்டு நல்ல ஒரு கண்டென்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நெகட்டிவ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அதாவது கேமுனா வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே போக தான் செய்யும். அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது. எந்த கண்டஸ்டன் தான் வந்துட்டு ஏதாவது ஒரு குறைகள் இருக்க தான் செய்யும். ஆனால் இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுறாங்க பார்த்தீங்களா ஒரு வீக்லி டாஸ்க்லேயும். ஏன்னா அவங்களால நம்ம வந்துட்டு சிரிக்கவும் செஞ்சுருக்கோம், கோபமும் அடைஞ்சிருக்கோம், அவங்க மேலே வெறுப்பும் நம்மளுக்கு வந்திருக்கு. காரணம் அவங்க கேம் விளையாண்டுருக்காங்கன்றதுக்காக. மற்றவங்களாம் வந்துட்டு ஒரு சில பேர்லாம் வந்து இன்னுமே வந்து அவ்வளோ விஷயங்கள் ஒன்றுமே பண்ணாமல் அவங்க மேலே நம்மளுக்கு ஏன் வெறுப்பு வரல அப்படின்னா அவங்க எதுவுமே பண்ணல. ஏதாவது பண்ணால் தானே நமக்கு வந்து அவங்க மேலே வந்து வெறுப்போ இல்லை அஃபெக்ஷன் ஏதாவது ஒரு விஷயங்கள் வரும். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ரைட், உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். விக்ரம் இந்த பிக் பாஸ் விட்டு வெளியேறி விட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்து இதை எப்படி பார்க்குறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.